வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம வந்து இன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க்கு பார்ட் 2 கண்டினியூட்டிவ் வீடியோ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் டேபிள் கொடுத்துட்டு அதுல 8 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து தான் நம்ம என்னது கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு அரேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது 8 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸ்கொயர் டேபிள்ல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8 பர்சன்ஸ். 4 பர்சன்ட் சிட்ஸ் அட் த கார்னர். மேக்ஸிமம் 2 பாசிபிள் இருக்கிறதுனால நான் 2 டயக்ராம் எடுத்துக்கிறேன். 2%, அதாவது 4% வந்து என்னதுல இருக்காங்கன்னா கார்னர்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கார்னர்ல இருக்காங்க. ஸோ கார்னர்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து என்னது ஃபேஸிங் இன்சைட் த சென்டரை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சென்டரை பார்த்த மாதிரி இருக்காங்க. அடுத்தது என்னது மிடில் ஆஃப் த டேபிள்ல வந்து 4 பேர் உட்காந்துருக்காங்க. மிடில் ஆஃப் த டேபிள்ல வந்து என்னது 4 பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க எப்படின்னா அவுட் சைட பார்த்த மாதிரி இருக்காங்க. மிடில் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க 4 பர்சன்மே அவுட் சைட்ல பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கண்டிஷன்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியோட லெஃப்ட் தேர்ட்ல எஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து பி வந்து இந்த கார்னர்ல ஃபிக்ஸ் பண்றேன்னா பியோட லெஃப்ட் தேர்ட்னா என்னது இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? பி வந்து நான் கார்னர்ல இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா பியோட லெஃப்ட்னா 1 2 3. லெஃப்ட் தேர்ட்ல யார் இருக்காங்கன்னா எஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கலாம். இன்னொரு பாசிபிள் எப்படி வரும்னா பி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா மிடில் ஆஃப் த டேபிள்ல ஃபிக்ஸ் பண்றேன்னா பியோட லெஃப்ட் இது ரைட் இது. பியோட லெஃப்ட் தேர்ட்னா 1 2 3. லெஃப்ட் தேர்ட்ல யார் வருவாங்க எஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க எஸ்ஸுக்கும் எம்முக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எஸ்ஸுக்கும் எம்முக்கும் நடுவில் 1 பர்சன்னா அப்போ எம் இங்கே வரலாம், எம் வந்து இங்கே வரலாம். எஸ்ஸுக்கும் எம்முக்கும் நடுவில் 1 பர்சன்னா எம் இங்கே வரலாம், எம் வந்து இங்கே வரலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க O sits immediate right, one of who sits second to the right of M. எம்மோட செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்கன்னா ஓ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எம்மோட எம் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 இடத்துல வரலான்னு போட்டிருக்கோமா? பாசிபிள் இருக்கா? எம் வந்து இங்க இருக்கு. எம்மோட ரைட் சைட்னா இது. எம்மோட செகண்ட் ரைட்னா 1 2. செகண்ட் ரைட்டோட இமிடியேட் ரைட்னா இது. இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எம் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா எம்மோட செகண்ட் ரைட்னா 1 and 2. இவங்களோட இமிடியேட் ரைட்னா இங்க வருவாங்க. ஆல்ரெடி நம்ம பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எம் வந்து எங்க வரும்? எம் இங்க தான் வரும், எம் வந்து இங்க வராது. ஓகேவா? அடுத்து இந்த பாசிபிள்ல பாருங்க. எம் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா செகண்ட் ரைட்னா 1 and 2. செகண்ட் ரைட்டோட இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்க ஓ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஆல்ரெடி யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எம் வந்து என்னது இங்க வராது. அப்ப வந்து என்னது எம் இங்க தான் வரும். எம்மோட இமிடியேட் செகண்ட் ரைட்னா 1 and 2. இதோட இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்க ஓ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எம்மும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. T faces the same direction as O, but T வந்து does not sit at the corner னு சொல்லியிருக்காங்க. T வந்து கார்னர்ல இருக்க மாட்டாங்க. T வந்து என்னது O எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்கோ அதே டைரக்ஷன்ல T இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னது O வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? O வந்து என்னது இன்சைட்ல பார்த்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா? டேபிளோட இன்சைட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. அப்ப என்னது இன்சைட்னா அப்ப இன்சைடு பார்த்த மாதிரி இங்க என்னென்ன இருக்கு? இங்க ஒன்று இருக்கு. ஆனா ரெண்டுமே என்னது டி வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா டி வந்து கார்னர்ல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்னது இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. அடுத்து இந்த பாசிபிள்ல பாருங்க. ஓ வந்து என்னது அவுட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப அவுட் சைடு பார்த்த மாதிரி என்னது
மிடில் ஆஃப் த டேபிள்ல இங்க ஒரு பாசிபிள் வரலாம், டி இங்க வரலாம், டி வந்து நான் இங்க போடலாம். ஓகேவா? இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல n இருக்கணும், n டஸ் நாட் ஆப்போசிட் டு டீன்னு சொல்லிட்டாங்க. ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து யார் இருப்பாங்க? n இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எங்கெங்க பிளேஸ் இருக்கு? இங்க இருக்கு, இங்க ஒரு பிளேஸ் இருக்கு, இங்க ஒரு பிளேஸ் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க டி வரலாம், இங்கேயும் வரலாம், டி இங்கேயும் வரலாம். இப்போ ஆர் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன்னா ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து என்ன யார் இருக்கணும்? n இருக்கணும். ஆர் நான் இங்கே ஃபிக்ஸ்னா இமிடியேட் லெஃப்ட்ல இங்க யார் இருக்கா? ஓ இருக்காங்க. ஸோ வராது. அடுத்தது வந்து என்னது? ஆர் வந்து நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்றேன்னா இமிடியேட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்கணும்? n இருக்கணும். ஆர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணா இமிடியேட் லெஃப்ட்ல வந்து n இருக்கணும். யாரும் வந்து என்னது? என்னும் டீயும் வந்து என்னது? ஆப்போசிட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சப்போஸ் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன்னா ஆர் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணா ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருப்பா? n வந்து இங்க வருவாங்க. என்னது? என்னும் டீயும் என்னது? ஆப்போசிட்ல இருக்க மாட்டாங்க. டீயும் என்னும் என்னது? ஆப்போசிட்ல வரல. சப்போஸ் நான் ஆர் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன்னா ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் வருவா? n இங்க வருவாங்க. என்னும் டீயும் என்ன வந்துருவாங்க? ஆப்போசிட்ல வந்துருவாங்க. ஓகேவா? அப்ப வந்து ஆர் வந்து நம்ம இங்கதான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், n இங்க வரும், டி வந்து எங்க வருவாங்க? டி வந்து இங்க இருப்பாங்க. ஓகேவா? இப்ப எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து யார் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல? நம்ம m n o போட்டாச்சு, p q மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப q வந்து எங்க வருவாங்க? q இங்க வருவாங்க. ஓகேவா? இப்ப எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் என்னது? ஒரு ஸ்கொயர் டேபிள்ல வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு என்னது? அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் q with respect to p? p பொறுத்து q ஓட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. p எங்க இருக்காங்க? p இங்க இருக்காங்க. p பொறுத்து q ஓட பொசிஷன். அப்ப என்னது? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இமிடியேட் ரைட்டா, லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்லயா, தேர்ட் ரைட்லயா, ஃபோர்த் லெஃப்ட்லயா, இமிடியேட் லெஃப்டா? ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரோட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரைட்ல வந்து யார் இருக்கா? கியூ இருக்காங்க. லெஃப்ட்ல பார்க்கும்போது 1 2 3 4 5th லெஃப்ட்ல இருக்காங்க. ஓகேவா? 5th லெஃப்ட்னு இல்ல, 4th லெஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரைட் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி, தேர்ட் ரைட்ல தான் யார் இருக்கா? பியை பொறுத்து கியூவோட பொசிஷன் வந்து என்னது? தேர்ட் ரைட் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Who among the 5 person face the same direction as R? கொடுத்திருக்க 5 personல R ஃபேஸ் பண்ணிருக்க சேம் டைரக்ஷன்ல யார் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. M-ஆ, N-ஆ, S-ஆ, Q-ஆ, T-ஆன்னு கேக்குறாங்க. R வந்து எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கு? R வந்து அவுட் சைட பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்ப அவுட் சைட பார்த்த மாதிரி யார் யார் ஃபேஸ் பண்ணிருக்கா? O இருக்கு, T இருக்கு, P இருக்கு. O, T, P இருக்காங்க. அப்ப யாரு? O இருக்கு, T இருக்கு, P இருக்கு. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது இருக்கு? T தான் இருக்கு. அப்ப ஆரோட டைரக்ஷன் சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி யார் இருக்கா? சேம் டைரக்ஷன்ல யார் இருக்கா? ஆர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ அதே டைரக்ஷன்ல வந்து யார் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னா T தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது N-க்கும் O-க்கும் நடுவுல எத்தனை பர்சன்ஸ் வந்து பிட்வீன்ல இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. when counted from left of O, ஓட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது. ஓகேவா? அப்ப என்னது? ஓட லெஃப்ட் இது, ரைட் இது. லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது N-க்கும் O-க்கும் நடுவுல எத்தனை பேர்? ஓகேவா? 1 2, இங்க வந்து N இருக்காங்க. N-க்கும் O-க்கும் நடுவுல தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போறோம். அப்போ 1 and 2 person. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் சி 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. M-க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. M-க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? M-க்கு ஆப்போசிட்ல வந்து Q தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் டி, ஆப்ஷன் டி, Q. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது ட்ரூன்னு சொல்லி கேக்குறாங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்க one q sits immediate left to each other. ஓவும் qவும் என்னது இமிடியேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்னது லெஃப்ட்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆரோட ஆப்போசிட்ல எஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் வந்து என் வந்து அவுட் சைட்ல ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கு ஆப்போசிட்டா எஸ், ஆருக்கு ஆப்போசிட்டா வந்து எது இருக்கு, ஆருக்கு எஸ்க்கு ஆப்போசிட்டா ஆர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்ல எஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து என்ன இருக்கு என் இருக்காங்க. அடுத்தது வந்து என்னது என் வந்து அவுட் சைட ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் வந்து இன்சைட தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆருக்கு ஆப்போசிட்டா எஸ் இல்ல, என் வந்து என்னது இன்சைட ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னது இந்த ஆப்ஷனும் ஃபால்ஸ். அடுத்தது ஓன் கியூ வந்து என்னது ஓவும் கியூவும் இமிடியேட்டா லெஃப்ட் டு ஈச் அதர்னு சொல்லிட்டாங்க. அப்ப செக் பண்ணலாமா? ஓன் கியூ என்னது கியூக்கு லெஃப்ட்ல யூ ஓ இருக்காங்க, ஓக்கு லெஃப்ட் சைட்ல வந்து என்னது கியூ இருக்காங்க. அதாவது இமிடியேட்டா என்னது ஒருத்தர் இதோட இவங்களோட லெஃப்ட்ல இவங்க, ஓர் லெஃப்ட்ல கியூவும் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஒன்லி 1. அப்ப ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 தான். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் ட்ரூ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணலாம். 8 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது பிளேஸ்லனா ஒன் அபோவ் த அதர், ஒன்னுக்கு மேல ஒன்னு வந்து பிளேஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து டேபிளர் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து என்னது 8 பாக்ஸஸ். ஸோ வந்து நம்ம டேபிளர் ஃபார்ம்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 boxes are placed between B and G. Bக்கும் Gக்கும் நடுவுல எத்தனை பாக்ஸஸ் இருக்காங்க? 2 boxes இருக்காம். ஓகேவா? பாக்ஸ் B is placed before 4 places above box A. Aக்கு 4 places above வந்து யார் இருக்காங்கன்னா B இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் நான் A வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா 1 2 3 4th பிளேஸ்ல வந்து யார் என்ன பாக்ஸ் இருக்கு? பாக்ஸ் B இருக்கு. Bக்கும் Gக்கும் நடுவுல எத்தனை 2 பாக்ஸஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் A வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 2 3 4, B வந்து இங்க வரும், G வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப என்னது இது ஒரு பாசிபிளா வரும். இன்னொரு பாசிபிள் என்னது Bக்கும் Gக்கும் நடுவுல ரெண்டு பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் B இங்க இருக்கலாம், G இங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஃபிக்ஸ் பண்ணா என்ன சொல்லியிருக்காங்க, ஏல இருந்து எபோ என்னது 4th பாக்ஸா வந்து யார் இருக்கும்? B இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1 2 3 4. இப்ப A வந்து எங்க ஃபிக்ஸ் ஆகும்? இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப வந்து என்னது நம்மளுக்கு 2 பாசிபிள் வரும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் A and பாக்ஸ் C place adjacent to each other. பாக்ஸ் ஏவும் சியும் என்னது அட்ஜசன்ட்ல வந்து இருக்காமா, பக்கத்துல இருக்கு. அப்ப ஏனா சி இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏனா சி இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட் நன் ஆஃப் தம் பாட்டம் மோஸ்ட் பாக்ஸ், அதாவது ஏவோ சியோ பாட்டம் மோஸ்ட்ல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னது இங்க வந்து என்னது ஏ வருதா? ஸோ நம்மளுக்கு என்னது இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்ட் அபோவ் சி அண்ட் சிக்கு அபோவ் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எத்தனை இருக்கோ அதே சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் வந்து எஃப்க்கு பிலோல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்க்கு பிலோ வந்து அதே சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது சி வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சியை வச்சு எஃப் ஃபிக்ஸ் பண்ணலாமா? சிக்கு மேல என்னது 1 2 3 4 5 பாக்ஸஸ் இருக்கு. அப்ப எஃப்க்கு கீழே என்னது 5 பாக்ஸஸ் இருக்க மாதிரி எஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5. அப்ப எஃப் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? எஃப் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? அடுத்தது பாக்ஸ் இ பிளேஸ் எபோவ் ஹச். ஹச்சுக்கு எபோவ்ல வந்து பாக்ஸ் இ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இ டிக்கு பிலோவா இ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி பாக்ஸ் டிக்கு பிலோல வந்து என்ன பாக்ஸ் இருக்கு? பாக்ஸ் இ இருக்கு. அப்ப டிஇஹெச் இந்த ஆர்டர்ல தான் என்னது பாக்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து இருக்கிற பிளேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டி இங்க வரும், இ இங்க வரும், ஹச் பாக்ஸ் வந்து லாஸ்டா பாட்டம் மோஸ்ட்ல வரும். ஓகேவா? இப்ப என்னது பாக்ஸ் பஸ் சால்வ் பண்ணியாச்சு. கொஷின்ஸ் பார்க்கலாம்.
என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்கு above வந்து எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. how many boxes are placed above box E? ஈக்கு above வந்து எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? 2 4 6 டோட்டலா 6 பாக்ஸஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5 more than 5 னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் E 6 இருக்கனால more than 5 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, which box placed 3 boxes below D? D க்கு பிலோவா வந்து 3 boxes below வந்து எந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏவா ஜியா பாக்ஸ் சி பாக்ஸ் பியா பாக்ஸ் இயான்னு கேக்குறாங்க. D க்கு கீழே வந்து 3 boxes கீழே வந்து எது இருக்குன்னு செக் பண்ணலாம். D இருக்கு, 3 boxes கீழேனா இப்போ தேர்ட் பாக்ஸா என்ன இருக்கு? D 1 2 3. அப்ப என்னது? ஏங்கிற பாக்ஸ் தான் D க்கு பிலோவா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப பாக்ஸ் A, ஆப்ஷன் A. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா H பாக்ஸ் H க்கும் G க்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா எந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப H and G பாருங்க. H இங்க இருக்கு, G இங்க இருக்கு. அப்ப H க்கும் G க்கும் எக்ஸாக்ட்டா வந்து நடுவுல எது இருக்குன்னா A C E. அப்ப எக்ஸாக்ட்டா சொல்லும்போது எந்த பாக்ஸ் இருக்கு? பாக்ஸ் C தான் வந்து என்னது எக்ஸாக்ட்டா நடுவுல இருக்கு. அப்ப ஆப்ஷன் B பாக்ஸ் C. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா D க்கு ரிலேட்டடா வந்து என்னது பாக்ஸ் B சொல்லிருக்காங்க. G க்கு அதாவது D ரிலேட்டடா B சொல்லிருக்காங்க. G ரிலேட் பண்ணி என்னது F சொல்லிருக்காங்க. அப்ப வந்து என்னது இது சிமிலர் வேல எந்த பாக்ஸ் வந்து ரிலேட் பண்ணி எந்த ரெண்டு பாக்ஸை வந்து ரிலேட் பண்ணி சொல்லலாம்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, செக் பண்ணலாமா? BDFG. ஓகேவா, BDFG. அப்ப இங்க வந்து என்னது இங்க ரெண்டு பாக்ஸ் வந்து எந்த ரெண்டு பாக்ஸ் ரிலேட் பண்ணி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப D க்கும் B க்குள்ள ரிலேஷன் என்னன்னு செக் பண்ணோம். D க்கு above வந்து ஜஸ்ட் above என்ன இருக்கு? B இருக்கு. G க்கு ஜஸ்ட் above F இருக்கு. அப்ப எந்த ரெண்டு பாக்ஸ் அங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுக்கு ஜஸ்ட் above எந்த பாக்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஏயா ஜிசியா டிஏவா இஹெச்சா ஏஹெச்சா. ஏ அண்ட் இ கொடுத்துருக்காங்க. ஏக்கு ஈக்கு நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேவா, அடுத்தது ஹச் அண்ட் இ கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது ஹச்சுக்கு ஜஸ்ட் above என்ன இருக்கு? இ இருக்கு. இப்போ இ அண்ட் ஹச் தான் வரும். ஓகேவா, ஹச்சுக்கு ஜஸ்ட் above இ இருக்கு. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொடுத்துருக்கிறதுல ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லி கேக்குறாங்க. பாக்ஸ் எஃப் இஸ் பிளேஸ்டு பிலோ டி. டிக்கு பிலோல வந்து எஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜிக்கும் ஈக்கும் நடுவுல 2 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹச் தான் வந்து என்னது பாட்டம் மோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹச் தான் பாட்டம் மோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் டில என்ன சொல்லியிருக்காங்க? டி ஏக்கு அபோவா மோர் தென் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 3னா என்னது? 3க்கு மேல வந்து பாக்ஸ் ஏக்கு அபோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Box and B and C are placed adjacent to each other. B யும் C யும் adjacentல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணலாம். Dக்கு பிலோல வந்து யார் இருக்கா? F இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. Dக்கு பிலோல யார் இருக்கா? F இருக்காங்க. ஸோ கரெக்ட், Dக்கு பிலோல F இருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஜிக்கும் ஈக்கும் நடுவுல 2 பேர். ஹச் தான் வந்து என்னது பாட்டம் மோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கு ஈக்கு நடுவுல 2 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கும் ஈக்கும் நடுவுல ஜி அண்ட் ஈக்கு நடுவுல 2 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேவா, இப்போ ஏக்கு அபோவ் வந்து மோர் தென் 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 3 4. ஸோ என்னது மோர் தென் 3 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஹச் வந்து பாட்டம் மோஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னது அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பாக்ஸ் பி அண்ட் சி வந்து அட்ஜசன்ட் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் பியும் சியும் என்னது? பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. பி அண்ட் சிக்கு நடுவுல 4 பாக்ஸஸ் கெப்ட் ஆயிருக்கு.
ஸோ என்னது அட்ஜசன்ட்னானது பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். ஸோ பி அண்ட் சி அட்ஜசன்ட்ங்கிறது தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் இ தான் கொடுத்துருக்கிறதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெசிக்னேஷன் பசில் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணலாம். 8 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்னது டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா டெசிக்னேஷன்ஸ் இடி அதை வந்து என்னது டேபிளர் ஃபார்ம்ல வந்து என்னது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இடி, அடுத்தது என்னது அதாவது இடி டு கிளர்க்னு சொல்லிட்டாங்க. சீனியாரிட்டி ஃப்ரம் வந்து எதுனா இடில இருந்து தான் சீனியாரிட்டி ஆரம்பிக்குது. கிளர்க் வந்து என்னது இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் டெசிக்னேஷன். ஓகேவா? அப்ப என்னது ஃபர்ஸ்ட் இடி, அடுத்தது ஜிஎம், அடுத்தது டிஜிஎம், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஎம் சொல்லியிருக்காங்க, அடுத்தது என்னது மேனேஜர் சொல்லியிருக்காங்க, அடுத்தது அசிஸ்டன்ட், பிஓ அண்ட் என்னது கிளர்க். ஓகேவா? என்னது டேபிளர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அப்பதான் என்னது ஈஸியா வந்து பஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் ஜூனியர் டு மேனேஜர். மேனேஜருக்கு ஜூனியரா வந்து என்னது பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேனேஜர் டெசிக்னேஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப வந்து பி எங்க வரலாம்? இங்க வரலாம், அசிஸ்டன்ட்ல வரலாம், பிஓல வரலாம். அடுத்தது என்னது கிளர்க்கா இருக்கலாம். ஓகேவா? இப்போ 3 பாசிபிள்ல நம்ம எழுதலாம். அப்ப என்னது 3 கேஸா நான் வந்து 3 கேசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்னது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பிக்கும் இக்கும் நடுவில் 3 டெசிக்னேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிக்கு இக்கு நடுவில் 3 டெசிக்னேஷன்னா இப்போ 1 2 3 இ வந்து இங்க வருவாங்க. அடுத்து 1 2 3 இ வந்து இங்க வருவாங்க. ஸோ 1 2 3 இ வந்து இங்க வருவாங்க. இக்கும் பிக்கு நடுவில் 3 டெசிக்னேஷன்ஸ். ஓகேவா? இயோட சீனியரா வந்து என்னது 2 டெசிக்னேஷன்ல வந்து யார் இருக்காங்கன்னா எஃப் இருக்காங்க. இப்போ இக்கும் எஃப்க்கும் நடுவில் என்னது ஒருத்தர் இருக்காங்கன்னு அர்த்தம். இயோட சீனியர். இப்போ இயோட சீனியருங்கும் போது இங்க என்னது ஒன்னே ஒருத்தர் தான் இருக்காங்க. பண்ணாது செகண்ட் பர்சனா யாரு எஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. இங்க வந்து என்னது அப்ப எஃப் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்ப இக்கு எஃப்க்கு நடுவில் ஒருத்தர் வரணும்னா அப்ப வந்து நான் எஃப் வந்து இந்த பாசிபிள்ல இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டியோட ஜஸ்ட் ஜூனியரா வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஜி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டியோட ஜஸ்ட் ஜூனியரா டி இருப்பாங்க. அப்பனா என்னது பக்கத்துல பக்கத்துல வந்து என்னது 2 டேபிள்ல 2 பிளேஸ்ல வந்து பக்கத்துல போடுற மாதிரி இருக்கும். இப்ப டி இங்க இருந்தாங்கன்னா ஜி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் டி இங்க ஃபிக்ஸ் பண்ணா ஜி எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. அதே சேம் வந்து இங்க என்னது டி இங்க இருந்தாங்கன்னா ஜி இங்க வருவாங்க. சப்போஸ் டி இங்க இருந்தாங்கன்னா ஜி வந்து எனக்கு இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 பாசிபிள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன் ஜூனியர் டு ஜி. ஜிக்கு ஜூனியரா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை இருக்காங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சியோட சீனியரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஜி வந்து நம்மளுக்கு தெரியும். இப்ப ஜி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா என்னது ஜூனியரா வந்து எத்தனை பேர் இருக்காங்களா? அப்ப ஜூனியர்னா என்னது 1 and 2. இப்போ 1 and 2னா சிக்கு சீனியரா எத்தனை பேர் இருக்கணும்? 2 பர்சன். அப்ப சிக்கு டி சீனியர்னா 1 and 2 சி எங்க வரும்? இங்க வரும். ஸோ வந்து என்னது சி வந்து ஜி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணா சி இங்க வரும். ஸோ வந்து ஜி வந்து நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப டி இங்க வராது. டி இங்க வரும், ஜி இங்க வரும். டிக்கு கீழே 1 and 2 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்ப 3 பர்சன்ஸ் இருக்க மாதிரி சி வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா 1 and 2 சி வந்து எங்க வரும்? இங்க வரும். ஸோ சி வந்து எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. ஓகேவா? அடுத்து இந்த பாசிபிள் பாருங்க. ஜிக்கு ஜி இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா 1% இருக்காங்க. அப்ப சி எங்க வரும்? இங்க வரும். எஃப் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிக்கு சீனியரா அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் 1 இருக்கணும். அப்ப என்னது ஜி இங்க வர மாட்டாங்க, டி இங்க வர மாட்டாங்க, டி இங்க ஜி இங்க. இப்ப ஜிக்கு கீழே 1 and 2 இருக்கிற மாதிரி
இப்போ 1 and 2 இருக்க மாதிரி சீனியர் வந்து போற மாதிரி சி எங்க வருவாங்க, சி இங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்தது ஏ இஸ் சீனியர் டு ஹச். ஹச்சுக்கு சீனியர் வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க இருக்கிறதுல 2 பிளேஸ் தான். அப்ப ஏ இங்க வருமா, ஹச் எங்க போடலாம், ஹச் இங்க போடலாம். ஓகேவா? என்னது டெசிக்னேஷன் பசில் வந்து சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பேர்ல வந்து எது வந்து கரெக்டான பேர்னு சொல்லி கேட்குறாங்க. டிஜிஎம்னா இன்னு சொல்லி கேட்குறாங்க. டிஜிஎம்மோட இயோட டெசிக்னேஷன் டிஜிஎம்மான்னு கேட்குறாங்க, இல்லை சி. ஸோ இது வராது. அடுத்தது ஏக்கு வந்து இடின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து இடி. ஸோ இந்த பேர் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மற்றது செக் பண்ணா பண்ணிக்கலாம். ஜி வந்து மேனேஜர்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் எங்க இருக்கு, டி தான் மேனேஜர். ஹச் வந்து கிளர்க்கு, பி தான் கிளர்க்கு. பிஓ வந்து யாரு இருக்காங்க, ஹச்சோட டெசிக்னேஷன் தான் பிஓ. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி ஏடி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டெசிக்னேஷன் ஆஃப் சி? சியோட டெசிக்னேஷன் என்னன்னு கேட்கிறாங்க. சியோட டெசிக்னேஷன் என்னது, டிஜி. சியோட டெசிக்னேஷன் டிஜிஎம். ஓகேவா? அப்போ டிஜிஎம் எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்து யார் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு டெசிக்னேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த பர்சன், சியா, ஹச்சா, பி, டி, ஜியான்னு. அப்ப அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. அவங்களோட டெசிக்னேஷன் அசிஸ்டன்ட்க்கு யார் வந்து டெசிக்னேட் ஆயிருக்கா, ஜி. அப்ப ஆப்ஷன் இ ஜி. அடுத்தது ஏக்கும் பிக்கும் நடுவுல how many persons வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க, டெசிக்னேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, ஏ இங்க இருக்காங்க, பி இங்க இருக்காங்க. இப்ப 2 4 6 persons வந்து இருக்காங்க டோட்டலா ஏக்கும் பிக்கும் நடுவுல. இப்ப 6 person. அப்ப ஆப்ஷன் இ 6. அடுத்தது ஏக்கு ஜூனியரா யார் வந்து ஜூனியர் டு 3 டெசிக்னேஷன் சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஏல இருந்து 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இப்ப யார் இருப்பா, டியா, சியா, இ, ஜி, ஹச்சான்னு கேக்குறாங்க. செக் பண்ணலாம். ஏல இருந்து தேர்ட் பர்சனா ஜூனியரா 1 2 3. அப்ப இ தான் வராங்க. அப்ப எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் சி இ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிலாஜிஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். என்னது, ஒன்லி ஃபியூ ஆப்பிள் ஆர் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. அது ஆப்பிள்ல ஒன்லி ஃபியூ வந்து என்னது ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்லி ஃபியூ ஆப்பிள் வந்து ஃப்ரூட்னா அப்ப என்னது, பேலன்ஸ் வந்து என்னது ஃப்ரூட்டா இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது சம் ஃப்ரூட் ஆர் ஸ்வீட்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ல சம் வந்து என்னது ஸ்வீட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல் ஸ்வீட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஸ்வீட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒயிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் வச்சு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஸ்வீட் பீயிங் ஆப்பிள் இஸ் பாசிபிலிட்டி. சம் ஸ்வீட் வந்து சம் ஸ்வீட் வந்து ஆப்பிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆப்பிளுக்கு ஸ்வீட்டுக்கோ எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. ஸோ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்ப சம் ஸ்வீட் பீயிங் ஆப்பிள் இஸ் பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்து என்னது, கன்க்ளூஷன் 1 வந்து என்னது, ரிலேஷன் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாதனால இப்போ என்னது ரிலேஷன் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் 1 வந்து ட்ரூ. ஓகேவா? ஃபாலோ ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் 2 பாருங்க. ஆல் ஃப்ரூட்ஸ் இட்ஸ் ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஃப்ரூட் வந்து ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃப்ரூட்ல சம் வந்து என்னதுதான் ஒயிட் இருக்கலாம். ஓகேவா? ஆல் ஃப்ரூட் வந்து ஒயிட்டா இருக்காது. ஸோ வந்து என்னது, கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? அப்போ ஒன்லி 1 வந்து ஃபாலோஸ், ஆப்ஷன்
ஏ தான் நம்மளுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிலாஜிஸ்ட்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ புக் இஸ் பேப்பர்னு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பருக்கும் புக்கு பேப்பர் வந்து புக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, புக்கா இருக்காது. நோ புக் வந்து பேப்பர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒன்லி ஃபியூ பேப்பர் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்லி ஃபியூனா இப்போ என்னது மிச்ச பாதி நோட்ஸா இருக்காது, மிச்சம் வந்து நோட்ஸா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நோ நோட்ஸ் ஆர் ஃப்ளவர். அப்போ வந்து என்னது நோ நோட்ஸ் ஆர் ஃப்ளவர்னா ஃப்ளவரும் நோட்ஸும் என்னது சம்மந்தம் இல்லை. ஓகேவா, நோட்ஸ் அதாவது எந்த ஒரு நோட்ஸும் வந்து என்னது ஃப்ளவரா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கன்க்ளூஷனுக்கு வாங்க, செக் பண்ணலாம். சம் பேப்பர் நாட் ஃப்ளவர் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம் பேப்பர் வந்து நாட் ஃப்ளவரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ என்னது பேப்பருக்கும் ஃப்ளவருக்கும் எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனும் இல்லை. ஸோ பேப்பர் வந்து ஃப்ளவரா இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா என்னது சம் பேப்பர் வந்து நாட் ஃப்ளவரா இருக்கு. ஏன்னா சம் பேப்பர் வந்து ஃபியூ நோட்ஸ் பேப்பர் வந்து நோட்ஸா இருக்கும். அப்போ வந்து நோட்ஸா இருக்கிறது எல்லா நோட்ஸும் என்னது எந்த ஒரு நோட்ஸும் என்னது ஃப்ளவரா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது சம் பேப்பர் வந்து என்னது கண்டிப்பா என்னது நாட் ஃப்ளவரா இருக்கும். ஓகேவா, அப்ப கன்க்ளூஷன் 1 வந்து ட்ரூ ஃபாலோ ஆகும். அடுத்தது கன்க்ளூஷன் 2 பாருங்க. ஆல் புக் பீயிங் நோட்ஸ் இஸ் பாசிபிலிட்டி. எல்லா புக்கும் வந்து என்னது நோட்ஸா இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ புக்குக்கும் நோட்ஸுக்கும் எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷனும் இல்லை. அப்ப வந்து புக்கு வந்து என்னது ஆல் புக்கும் நோட்ஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வரலாம். ஓகேவா, அப்ப வந்து என்னது கன்க்ளூஷன் 2 என்னது ஃபாலோ ஆகுது. அப்ப ஆப்ஷன் இ போத் 1 and 2 ஃபாலோ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் பாட்டில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆல் பாட்டில் ஆர் ஸ்மால்னு சொல்லிட்டாங்க. பாட்டில் இருக்கு, ஆல் பாட்டிலும் என்னன்னு சொல்லிட்டாங்க ஸ்மால்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அடுத்தது ஒன்லி ஃபியூ ஸ்மால் ஆர் ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஃபியூ ஸ்மால் வந்து என்னது ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. ஃபியூ வந்து ஸ்மால் ப்ளூவா இருக்கும்போது பேலன்ஸ் வந்து என்னது ப்ளூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிச்சம் வந்து ப்ளூவா இருக்கணும்னு இல்லை. அடுத்தது ஆல் ப்ளூ ஆர் ஒயர்னு சொல்லிட்டான். ஆல் ப்ளூ வந்து என்னன்னு சொல்லிட்டான் ஒயர்னு சொல்லிட்டான். ஓகேவா, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வந்து டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து கன்க்ளூஷன் வச்சு செக் பண்ணலாம். சம் ப்ளூ இஸ் பாட்டில்னு சொல்றாங்க. ஓகேவா, சம் ப்ளூ வந்து என்னது ப்ளூ இங்க இருக்கு, பாட்டில் இருக்கு. ப்ளூக்கும் பாட்டிலுக்கு எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனும் இல்லை. இங்க டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்லியிருக்காங்க சம் ப்ளூ வந்து பாட்டிலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து நாட் ஃபாலோ. ஓகேவா, அடுத்து நோ ஒயர் இஸ் பாட்டில்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஒயரும் பாட்டிலா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒயருக்கும் பாட்டிலுக்கு எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷன் பத்தி சொல்லல. ஸோ வந்து என்னது நோ ஒயர் இஸ் பாட்டில். அப்போ வந்து என்னது இப்போ ஒயர் வந்து என்னது பாட்டிலா இருக்காதுன்னு டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்னது அப்படி ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒயருக்கும் பாட்டிலுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கனெக்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ வந்து ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2 ஆல்சோ நாட் ஃபாலோ. அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணலாம். 6 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்னது 6 பர்சன்ஸ் 1 2 3 4 5 6 பர்சன்ஸ் இருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண போறோம். டீ இஸ் ஹெவியர் தென் ஒன்லி 1 பர்சன். ஒன்லி 1 பர்சனை விட தான் டீ வந்து ஹெவியர் வெயிட்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்லி 1 பர்சன்னா அப்ப டீ வந்து எங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்களா? ஓகேவா, டீ வந்து என்னது 1 பர்சனுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஒரே ஒரு பர்சனை விட தான் டீ வந்து ஹெவியர் வெயிட்டா இருப்பாங்க. அடுத்தது weight of second heaviest person is 59. செகண்ட் ஹெவியஸ்ட் பர்சன்னா அப்ப இங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு வெயிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க 59 சொல்லிட்டாங்க. 59 kg. 2 persons are in between T and U. T-க்கு U-க்கு நடுவுல 2 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 U வந்து எங்க வருவாங்க? U வந்து இங்க வருவாங்க. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் weight of U and R is 19 சொல்லியிருக்காங்க.
யூக்கும் ஆருக்கும் நடுவுல 19 சொல்லியிருக்காங்க. யூ வந்து 59னா யூக்கும் ஆருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 19 சொல்லியிருக்காங்க. அப்ப யூ வந்து 59னா அப்ப ஆர் வந்து என்ன இருப்பாங்க 40 இருப்பாங்க. ஓகேவா? அப்பதான் என்னது யூக்கும் ஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 19 இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஆரோட ஜஸ்ட் ஹெவியரா வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கியூ இருப்பாங்க. அதாவது கியூ ஆர் இப்படி இருப்பாங்க, ஜஸ்ட் ஹெவியரா கியூ இருப்பாங்க. ஆனா வந்து என்னது எஸ் விட லைட்டரா யார் இருப்பாங்க கியூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் விட லைட்டர்னா அப்ப வந்து கியூவை விட ஹெவியரா யார் இருப்பா எஸ் இருப்பாங்க. எஸ் கியூ ஆர் இந்த ஆர்டர் தான் வரணும். இப்ப என்னது எஸ் இங்க வருவாங்க. அடுத்தது என்னது கியூ ஆர் என்னது அடுத்தடுத்து இருப்பாங்க கியூ ஆர். ஓகேவா? இப்படி வருவாங்களா? அடுத்து ஃபைனல் இன்னும் யார் இருக்கா பி மட்டும் தான் இருக்காங்க. பி வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்றோம். இப்போ ஆர் வந்து எவ்வளவு இருப்பாங்க இங்க 40 இருப்பாங்க. ஆர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆர் 40 போட்டாச்சு. இப்போ வந்து என்னது ஆர்டர் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம என்னது வெயிட்ஸை வந்து பர்சன் வச்சு ஆர்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு மெனி பர்சன் ஆர் ஹெவியர் டு பி? பியை விட ஹெவியரா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க கேட்குறாங்க. பி இங்க இருக்காங்க. பியை விட ஹெவியரா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க 5 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் இ 5. அடுத்தது வாட் வில் பி த பாசிபிள் வெயிட் ஆஃப் கியூ? கியூவோட வெயிட் வந்து பாசிபிள் வெயிட் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. 39ஆ 48ஆ 63ஆ 31ஆ 72ஆ? இப்போ கியூவோட கியூ எங்க இருக்காங்க? கியூ வந்து இங்க இருக்காங்க. கியூவோட வெயிட் தான் கேட்குறாங்க. இப்போ என்னது இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்க. 48, 63, 72 and 31 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கியூவோட வெயிட் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கியூவோட வெயிட் எதுக்குள்ள இருக்கணும் 59 and 40. 49 to 59 தான் இருக்கணும் அவங்களோட வெயிட்டு. இப்போ என்னது 48 வரலாம், 38 வரலாம், 63 வர முடியாது, 72ம் வராது, 31ம் வராது. ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 39ம் வரலாம், 48ம் வரலாம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க கியூவோட ஆரோட ஜஸ்ட் எபோவா வந்து என்னது 39 வராது. ஏன்னா 40க்கு 59க்குள்ள தான் இருக்கணும். ஸோ என்னது வரும் 48 தான் கியூவோடது வெயிட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப எக்ஸாக்டா என்ன பாசிபிள் கியூக்கு வர்றதுக்கு இருக்குன்னா ஆப்ஷன் பி 48 kg. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.